5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கையும் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டறியலாம். வணக்கம் மணிவண்ணன், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்புகளில் இருந்து விலகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அக்டோபர் 17-18ஆம் தேதி வாக்குல வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழலானது நிலவி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து காற்றின் போக்கு என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக தான் ஒரு 11:10 மணி அளவுல பாத்தீங்கன்னா சென்னையில அதிகப்படியான வெயிலானது இருக்கிறது. தொடர்ந்து மதிய நேரத்தில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு பல்வேறு பகுதிகளிலும் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரையே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, அதே போல திருப்பூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஒரு 12 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டர் வரை அந்த மாவட்டங்களில் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சேலம், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி மணிவண்ணன்.